கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். கூட தரித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போமானால், அதாவது கோயம்புத்தூரில் கணவனும் மனைவியும் சேர்ந்து யூடியூப் சேனலில் நடத்தி அதில் என்னன்னு சொன்னால் இரவு நேரங்களில் காலை நேரங்களில் 2 பேருமே அமர்ந்து ஏதோ தோசியம் சொல்வது போலையும் ஏதோ அருள்வாக்கு கொடுப்பது போலையும் வெறும் ஆசீர்வாதமான வசனங்களை பொறுக்கி இன்றைக்கு இது நடக்கும் தேவன் உங்களுக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதை நான் கேட்டபொழுது நான் யோசித்தேன். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, காலையிலே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், எங்கள் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள், எங்களுடைய யூடியூப் சேனலில் காலையிலே இணைந்து கொள்ளுங்கள், இரவில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தது சொல்கிறாங்க, இதை பலருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க, இந்த லிங்க்கை பலருக்கு அனுப்புங்க, இந்த சேனலை பலருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆபத்தான ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். தேவனுடைய பாதத்திலே தரித்திருக்கின்ற காரியம் இன்று மிக மிக குறைந்து விட்டது. பைபிளை கையில் எடுத்து வாசிக்கின்ற காரியங்கள் குறைந்து விட்டது. வேத வசனத்தை கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது உணருவது குறைந்து விட்டது. இன்றைக்கு காலையில் எழுந்தவுடனே வாட்ஸ்அப்பு, நீங்களே நானுமே சோதிச்சு பார்க்கலாமே, நாம் எத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோன்னு சற்று யோசித்து பாருங்களேன். நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் ஒரு போதகராக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு சுவிசேஷகராக இருக்க வேண்டும். என்ன பிரதர், அப்போ ஆளுக்கு ஒரு சபை ஆரம்பிச்சிடலாமான்னு அப்படி என்று கேட்காதீங்க. நான் சொல்ல வர்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஊழியர் ஆரம்ப நாட்களில் என்னை உருவாக்கும் பொழுது பலரை என்னை போலவே பலரை உருவாக்கும் போது இன்று பலர் அந்த செட்டில் இருந்தவர்கள் இன்று பலர் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த செட்டில் நாங்கள் இருந்த அந்த காலகட்டங்கள் 85 90களில் நடுவில் சொல்கிறேன் நான். அப்போ பிரியமானவரில் சாட்சி சொல்கிற ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் சுவிசேஷ ஊழியம், வெளியில் மைக்கு கொடுத்து சுவிசேஷம் உள்ள கிராமமாக. அதுக்கப்புறம் ஆராதனையில் வார்த்தைகளை ஆராதனை செய்தி, அதாவது நான் வளர்ந்த ஐக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரர் பக்சினுடைய ஐக்கியத்தில் ஆராதனைக்கென்று ஒரு பகிர்ந்தல் ஒரு செய்தி இருக்கும், பந்திக்கென்று பகிர்தல் ஒரு செய்தி இருக்கும், அடுத்தது மெயின் மெசேஜ் என்று 3 செய்தி கொடுக்கப்படும். ரொம்ப லாங்காக இருக்கும். அன்றைய நாட்கள்லையும் சரி இன்றைய நாட்கள்லையும் சரி. முடிந்த உடனே அன்பின் விருந்து உண்டு வாரம். சரி, இப்போ நான் மேட்ருக்கு வந்துடுறேன். அப்போ ஒவ்வொரு படிப்படியாக அன்றைய நாட்களில் என்னுடைய ஊழியர் என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு சபைகளில் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்த காலங்களில் சில ஊழியர்களோடு கூட சில சகோதரர்களோடு கூட வேதாராய்ச்சி எடுப்பதும் சபைகளில் பிரசங்கிப்பதும் தேவன் படிப்படியாக பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் சில சகோதரர்களோடு சேர்ந்து சபை நடத்துவதற்கும் சபையில் பொறுப்பாளராகவும் தேவன் என்னை பயன்படுத்தினார். பிரதர், உங்கள் கதைலாம் எங்களுக்கு எதுக்கு பிரதர்? இப்போ நீங்கள் சொல்ல வந்த கருத்து என்ன பிரதர்? தரித்திருங்கள் என்ன பிரதர் சொல்ல வரீங்க? அதாவது நாம் தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கும் போது வேதாகமத்தை நாம் கையில் எடுக்கும் பொழுது அப்போ தான் பிரியமானவர்ல தேவன் நம்மை ஒன்று உடைக்க முடியும், பல காரியங்களை உடைப்பதற்கு எழுப்ப முடியும். அதாவது புறப்பட்டு போங்கள் என்று இயேசு சொல்லும்போது அவருடைய பாதத்தில் தரித்திருக்கின்ற காரியத்தை குறித்தும் பேசுகிறார். அந்த தரித்திருக்கிற காரியம் இப்படியாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஜெபமாக பிரித்து கொள்ளலாம், தன்னை சோதித்து பார்ப்பதற்கு பிரித்து கொள்ளலாம், தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து உணர்வதற்காக பிரித்து கொள்ளலாம், தேவனோடு பேசுவதற்கு தேவனோடு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் அதை பயன்படுத்தி தரித்திருங்கள் என்ற காரியத்தை பல வகையாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தரித்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாட்களில் நாம் சமூக வலைத்தளங்களால் நாம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பலர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாடு அப்படி சாப்பிட்டுக்குன்னு பைபிளை மட்டுமே கையில், எந்த ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை கூட நாம் அந்த நேரத்தில் பல கமெண்ட்ரிங்களை கூட கையில் எடுக்காதபடி நமக்கு புரிந்த நம்முடைய தாய் மொழியில் இருக்கிற அந்த பைபிளை கையில் எடுத்துக்கின்னு
எந்த ஒரு புத்தகமும் இல்லாமல் ஆவியானவரோடு கூட அவரை மட்டுமே சார்ந்து வேறு எதையுமே நாம் சிந்திக்காமல் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, யூடியூபு, டிவி சேனலு எதையுமே நாம் பார்க்காம சிந்திக்காமல் தனி அறையில், நம்முடைய வீட்டு தனி அறையில், இல்லை ஒரு காருக்குள்ளே, இல்லை ஒரு தோட்டத்தில், இல்லை ஒரு இயற்கையான இடங்களில், எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையில் நாம் தேவனோடு தரித்திருந்து பரிசுத்தாவியானோடு பைபிளை மட்டுமே கையில் வச்சுன்னு காலையில் எழுந்தோடனே எங்களோடு இருங்க, இரவில் எங்களோடு இருங்க, இந்த யூடியூப் சேனல் எல்லாருக்கும் அனுப்பு, இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு நாம் கர்த்தரோடு இடைபடுவோமானால், கண்டிப்பாக நம்மை ஒப்பு கொடுப்போமானால், சிந்திப்போமானால் நாம் தேவனால் அனுப்பப்பட்டவராக உருவாக்கப்படுவோம். தேவனால் நாம் அலங்கரிக்கப்படப்படுவோம். பரிசுத்தத்தில் தேவனுடைய நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த அபிஷேகம் நம்மை உருமாற்றும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்த ஒரு யோவான்ஸ்நானத்தை கொடுத்தா நான் இப்போ 2வது பதிவில் இது பேசுகிறேன். இப்போ இதை அப்போ யோவான்ஸ்நானம் இதை போல் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக. அப்போ ஒன்று நம்முடைய உள்ளம் உடையும், ஐயோ நான் அதமானேனே, பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடிய தேவனுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம், அப்படி என்று நம்ம உடைக்கப்படுவோம். அதற்கு பிறகு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை யோவான் ஸ்நானகனைப் போல துணிச்சலாக பேசுகிறவராக, பாவத்தை உடைக்கக்கூடியவனாக நாம் எழும்புவோம். அப்போ சார்ந்து போக மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பேசுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இதை உரைக்கிறது, கர்த்தருக்கு இது பிரியமில்லாதது, அப்படி என்று நாம் பேசுவோம். பிரியமானால் ஒரு பிரசங்கியை உருவாக்குவதற்கு E.M. பவுன்ஸ் அவர்கள் தேவ மனிதர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுன்றார். உண்மைதான். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னை படிப்படியாக தான் என்னையும் தேவன் உருவாக்கி கொண்டு வந்தார். அப்போ மோசேயை தேவன் எப்படியாக உருவாக்கி, தேவ மனிதர்களை பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தா ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உருவாக்கிய விதங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு முன்பாக உருவாகுவதற்கு தேவனுடைய வார்த்தை என்ற பல்கலைக்கழகத்திற்குள்ள, தேவனுடைய அமைதி என்ற பல்கலைக்கழகத்திற்குள்ள, தேவனுடைய கீழ்ப்படிதல் என்ற அந்த பல்கலைக்கழகத்தில், அதுதாங்க வேதக்கல்லூரி. நமக்கு வேதக்கல்லூரியில் போய் படிக்கிறாங்கல்ல, எது வேதக்கல்லூரினா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய பல்கலைக்கழகத்தில் நாம் பயிற்சி பெற வேண்டியது மிகவும் அவசியம். யோவான் ஸ்நானகன் அப்படியாக பயிற்சி பெற்றார். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டார். அப்படி பார்க்குறோம். தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று பார்க்குறோம். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்குறோம். பவுல் எடுத்துங்க, ஏன் நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போகணும்? பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பேர் அறிவு இருந்தது. வேதத்தை குறித்த அறிவு இருந்தது, நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு இருந்தது, தன்னுடைய அந்த மதத்தை குறித்த, தன்னுடைய டினாமினேஷனை குறித்த அந்த பெருமை இருந்தது. நான் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருக்க நாட்களில் பேச போகிறேன். ஜாதியை விட ஜாதி மிக மோசமானது, கொடுமையானது தான். அதற்கு நிகராக இன்று டினாமினேஷன் வெறி, அதை போதகர்களும் உடைத்தெறிய வேண்டும், விசுவாசிகளும். அந்த டினாமினேஷன் வெறியால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கின்ற அவலமான காரியத்தை நான் சில உதாரணத்தோடு ஒரு நாளில் சொல்கிறேன். டினாமினேஷன் வெறி, ஜாதி வெறி மாரி பலர் ஆட்டி படைக்கின்றது. அந்த டினாமினேஷன் வெறியால் அந்த டினாமினேஷனை உருவாக்கிய போதகர்களை தலையில் தூக்கி வச்சுக்கின்னு மூச்சுக்கு மூச்சு அவர் பிரசங்கத்தில் சொல்லினே இருப்பாங்க. சில டினாமினேஷனை சேர்ந்தவங்க நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் வில்லியம் கேரி சொல்லுவார், என்னுடைய கல்லறையில் நீங்கள் எழுதி வைங்க, நான் இறந்த பிறகு, அதாவது என்னை பற்றி நீங்கள் தயவுசெய்து பேசாதீர்கள், அதாவது என்னை உருவாக்கிய, என்னை ஊழியத்தில் பயன்படுத்திய தேவன் எனக்கு கொடுத்த அந்த கிருபை வல்லமை, நான் கிறிஸ்துவக்காக நான் வேலை செஞ்சேன் பாருங்கள், அந்த கிறிஸ்துவை நீங்கள் பிரபலப்படுத்துங்க, பேசுங்க, என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னார். சொல்ல முடியுமா இன்றைக்கி நீங்கள் நானும்? டினாமினேஷன் வெறி.
சரி, மேட்ருக்கு வரேன். அப்போ பவுலுக்கிட்ட பேரறிவு இருந்தது, நியாயப்பிரமாண அறிவு இருந்தது, பாரம்பரிய அறிவு இருந்தது, பெருமை இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் பவுலை தமஸ்குவில் கீழே தள்ளுறாரு. முதல்ல கீழே விழ வைக்கிறாரு பாருங்களேன். அதுக்கு பிறகு பவுலை தேவன் அரேபியாவில் 3 ஆண்டுகள் கொண்டு போய் அவருடைய பாதத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. பல வேளைகளில் பவுல் அப்போஸ்தலர்கிட்ட கற்றுக்கொள்வதற்கு எருசலேமுக்கு போகிறாரு. ஆலோசனை பெறுவதற்கு எருசலேமுக்கு போகிறாரு. விருத்த பிரச்சனை வரும்போது, மற்ற பிரச்சனைகள் வரும்போது அப்போஸ்தலர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு, அப்போஸ்தலர்கிட்ட கற்றுக்கொள்ள போகிறாரு. ஆனாலும் தேவன் நேரடியாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்குறோம். அதற்கு பிறகு அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இன்றைக்கு பல ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள் உண்டு. அவருடைய செய்தியை கேட்கலாம், பிரச்சனை இல்லை. தேவன்கிட்ட கற்றுக்கொண்டியா? தேவன்கிட்ட அமர்ந்து கொண்டியா? அதாவது அருள் வாக்கு கேட்குற மாதிரி, ஜோசியம் கேட்குற மாதிரி, ஏதாவது நல்லது நடக்குமா கேட்குற மாதிரி இன்னொன்று தியானித்து கொண்டிருக்கிறேன். கடவுளை இயேசுவை தேடின கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் இருந்துச்சு, எதெல்லாம் ஆண்டவர் கேட்காமே கொடுப்பார், எதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் பவுலைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல, தேவனுடைய மனிதர்களைப் போல உடைக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படித்தான் யோவான் ஸ்நானகன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் பயங்கரமான பெரிய பெரிய கூட்டங்கள்லாம், பெரிய பெரிய மேடைகள்லாம் போட்டு செய்யல. ஆனால் தேவன் அவரை உடைத்தார். அவர் உடைக்க புறப்பட்டார் தேவனால். அதனால் பிரியமானவரில் மரித்தவர்களையும் எழுப்பலை. இன்றைக்கு பொய்யான பல அற்புதங்களை செஞ்ச மாதிரி காட்டி விளம்பரம் தேடி பிழைப்பு நடத்த அவரை மாதிரிலாம் இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானகன் மரித்து கிடந்த தேசத்தையும், மரித்து கிடந்த ஆத்துமாவையும், மரித்து கிடந்த ஆவியையும் தேவனுக்கு முன்பாக தட்டி எழுப்பி, தேவனுக்கு முன்பாக மக்களை திருப்பி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பாவத்தை அவர் உணர்த்தி மக்கள் பக்கமாக அநேகரை திருப்பினார். பாருங்கள், அதுதாங்க எழுப்புதல். மனம் திரும்புதலோடு வருவது தான் எழுப்புதல். மனம் திரும்புதல் இல்லாத பொய்யான எழுப்புதல் இன்று தேசத்தில், சமூகத்தில், தமிழகத்தில், பிரான்ஸில், இந்தியாவில் பல இடங்களில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஏமாந்து போகாதீர்கள். ஆண்டவர்கிட்ட தரிச்சிருப்போம், வேதத்தை மட்டும் கையில் எடுப்போம். அதுக்காக ஆவிக்குரிய புஸ்தகத்தை எடுக்கக்கூடாதா பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க. முதலாவது வேதத்தை கையில் எடுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இடைபடுங்கள். தனித்திருந்து வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்குவார். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, மரித்து கிடந்த தேசத்தை, மரித்து கிடந்த ஆவியை, மரித்து கிடந்த ஆத்துமாவை யோவான் ஸ்நானகன் கர்த்தர் பக்கமாக திருப்பி உயிர்ப்பித்தது போல எங்களை முதலாவது உயிர்ப்பியும். மரித்து கிடக்கிற பல மக்கள்கள், பாவத்தில் மரித்து கிடக்கிற மக்கள்களை நாங்கள் பக்கமாக உயிர்ப்பிக்க எங்களையும் ஆண்டவரே ஒரு கருவியாக யோவான் ஸ்நானகனைப் போல, பவுலைப் போல பயன்படுத்தும். யோவான் ஸ்நானகன் பவுலுக்கு இருக்கிற அந்த தாழ்மையில் போதகர்கள் முதலாவது மனம் மாற கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து முன்ன தாழ்மோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.